டெல்லி செங்கோட்டை அருகே கார் ஒன்று வெடித்து சிதறி இருக்கக்கூடிய சம்பவம் அங்கு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் பாரதிராஜா வழங்க கேட்போம். பாரதிராஜா, என்ன நடந்துச்சுன்னு முதல்ல சொல்லுங்க. பாரதிராஜா. கண்டிப்பாக டெல்லி செங்கோட்டையின் அந்த கேட் நம்பர் 1 அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கு பக்கத்திலேயே ஒரு கார் இன்று மாலை வெடித்து விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. அந்த வெடி விபத்தா அல்லது ஏதேனும் குண்டு வெடிப்பா அப்படின்ற ஒரு பிரச்சனை எழுந்திருக்கிறது. இந்த சம்பவத்துல இந்த வாகனம் மட்டும் இல்லாது மேலும் 3 முதல் 4 வாகனங்கள் சேதமடைந்திருப்பதா சொல்லப்படுது. நீங்க ரொம்ப முக்கியமான விஷயம் கவனிக்கணும். இன்று காலை முதலே ஹரியானா, அதே போல ஜம்மு காஷ்மீர், உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்கள்ல பெரிய அளவில் 7 தீவிரவாதிகள் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். 2900 கிலோ அளவிலான வெடிபொருட்கள் கைப்பற்றப்பட்டிருந்தது. AK-56 ரக துப்பாக்கிகள் கைப்பற்றப்பட்டிருந்தது. இவர்கள் எல்லாமே டெல்லியில ஒரு குறிப்பிட்ட பகுதியில் தாக்குதல் நடத்த திட்டமிட்டு கொண்டிருந்ததா தகவல்லாம் வந்து கொண்டிருந்துச்சு. அது மட்டும் இல்லைங்க, இந்த வெடிமருந்து எல்லாமே 15 நாட்களுக்கு முன்பு தான் அவங்க கையில கிடைச்சது. எனவே இந்த திட்டம் வெகு விரைவில் செயல்படுத்தக்கூடிய நிலையில அவங்க இருந்தாங்க அப்படின்லாம் தகவல்கள் வந்து கொண்டிருந்த இந்த நிலையில செங்கோட்டைக்கு மிக அருகில் இந்த விபத்தானது நடைபெற்றிருக்கிறது. இது குண்டு வெடிப்பா அப்படின்ற ஒரு சந்தேகம் முதல்ல எழுந்திருக்கிறது. சம்பவம் நடந்து சில நிமிடங்கள் தான் ஆகியிருக்கு. அதனால முதல் கட்டமா அந்த தீயை அணைக்கும் பணியில தீயணைப்பு வீரர்கள் வந்து ஈடுபட்டு இருக்காங்க. அடுத்த கட்டமா டெல்லி போலீசாரும் சம்பவ இடத்திற்கு விரைந்திருக்கிறார்கள். அந்த பகுதியில் இந்த வெடி விபத்தை பார்த்த உடனே மக்கள் கூட்டம் நீங்களே பார்க்கலாம். மக்கள் கூட்டம் அந்த பகுதியில் அதிக அளவில் குவிந்து கொண்டிருக்காங்க. முதல்ல அவர்கள் யாரும் அந்த இடத்தை நெருங்காமல் ஒரு பேரிகேட் அமைச்சு போலீசார் அந்த முக்கியமான பணியில் ஈடுபட்டு வராங்க. இதற்கு அடுத்தபடியாக விசாரணையானது தொடங்கும். இது வந்து ஒரு சாதாரண விபத்து என்றால் செங்கோட்டை அருகே இது போன்ற ஒரு சம்பவம் நடப்பது, அதுவும் இன்னைக்கு காலையிலிருந்து நடந்த டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்க ரொம்ப முக்கியமா கவனிக்கணும். தீவிரவாதிகள் 6 பேர் கைது செய்யப்படுறாங்க. எப்போதும் கேள்விப்படாத வகையில் 2900 கிலோ எடையுள்ள வெடிபொருட்களானது, அதாவது RDX உள்ளிட்ட வெடிபொருட்களானது கைப்பற்றப்படுகிறது. உயர் ரக துப்பாக்கிகள் கைப்பற்றப்படுகிறது. இதெல்லாம் தாண்டி டெல்லியில தான் அவர்கள் தாக்குதல் நடத்த திட்டமிட்டு இருந்தாங்க அப்படின்ற ஒரு தகவலும் வருது. இந்த நிலையில டெல்லியில இது போன்ற ஒரு சம்பவம் நடப்பது ஒரு பெரிய ஒரு சந்தேகத்தை கிளப்பி இருப்பதால் தற்போது டெல்லி உஷார் நிலைப்படுத்தப்படக்கூடிய சூழலுக்கு உள்ளாகி இருக்கிறது. போலீசார் சம்பவ இடத்துல முதற்கட்ட விசாரணையை தொடங்கி இருக்காங்க. இன்னும் சில நிமிடங்கள்ல இந்த விபத்துக்கான இது விபத்தா அல்லது குண்டு வெடிப்பா என்ற முதற்கட்ட தகவலாவது நமக்கு அதிகாரப்பூர்வமா கிடைக்கப்பெறலாம். பாரதிராஜா, அங்க இருக்கக்கூடிய கல காட்சிகளை தற்போது நம்மால பார்க்க முடியுது. இது வந்து தீப்பிடிச்சு எரிஞ்சு அதுக்கப்புறம் கார் வெடிச்சதா இல்ல வெடிகுண்டா அப்படின்றது தொடர் விசாரணையில் நமக்கு தெரிய வரும். அந்த நிலையில அந்த கார் வந்து பார்க் பண்ண இடத்துல வெடிச்சிருந்ததா இல்ல மூவ்மெண்ட்ல இருக்கும்போது கார் வெடிச்சதா பாரதிராஜா? சம்பவம் நடந்தே சில நிமிடங்கள் தான் ஆகுது. முதற்கட்டமா அந்த சத்தத்தை கேட்டு மக்கள்லாம் அலறி அடிச்சு ஓட தொடங்கிட்டாங்க. இந்த தகவல் தெரிஞ்சு போலீஸ் இப்பதான் சம்பவ இடத்துக்கு வந்திருக்கு. எனவே இது எப்படி நடந்துச்சு அப்படின்றத முதல்ல போலீஸ் ஐ விட்னஸ் கிட்ட கேட்பாங்க. இப்ப இருக்கிற சூழல்ல தீயை அணைக்கிறதா முதல் பணி. இது வந்து ஒருவேளை ஒரு விபத்தா இருந்தா பிரச்சனை கிடையாது. ஒருவேளை குண்டு வெடிப்பா இருந்ததுன்னா வேறு எங்காவது குண்டு வைத்திருக்கார்களா அப்படின்ற விஷயத்த முதல்ல போலீஸ் கவனிக்கணும். அப்படின்றது அந்த ஒரு சூழல்ல முதல்ல தீயை கட்டுக்குள்ள கொண்டு வரணும். அங்க இருக்கிற மக்கள்லாம் தூரமா அனுப்புறாங்க. இந்த காட்சிகளே நீங்க பார்க்கலாம். இது தூரத்துல இருந்து எடுக்கப்பட்ட காட்சி. கிட்ட யாரும் நெருங்க முடியாத ஒரு சூழல் தான் இருக்கு. ஏனென்றால் இது விபத்தாக இல்லாமல் குண்டு வெடிப்பாக இருந்து ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டு விட்டால், அதுவும் செங்கோட்டைக்கு பக்கத்துல இப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அது நாட்டின் பாதுகாப்பையே உலுக்கக்கூடிய ஒரு விஷயமாக கூட மாற வாய்ப்பு இருக்கிறது. அதனால போலீசார் வந்து முதல்ல அந்த தீயை கட்டுக்குள்ள கொண்டு வரணும். அதுக்கப்புறம் தான் அந்த விசாரணை தொடங்குவாங்க. டெல்லி போலீசார் வந்துட்டாங்க. இப்ப சம்பவ இடத்துக்கு NIA கூட வர வாய்ப்பு இருக்குது. என்றால் இது வந்து வெடி விபத்து போன்ற, அதாவது வெடித்து சிதறியது அப்படின்றதுதான் முதற்கட்ட தகவலா இருக்கு. சோ இது விபத்து தீ பற்றி அதுக்கப்புறம் வெடிச்சதா அல்லது அந்த வெடிச்சதுனால தான் இந்த தீ பற்றிய சம்பவமே, அந்த கார்ல தீ பற்றியதா அப்படின்ற ஒரு விஷயமே கேட்க வேண்டியிருக்கு. அது மட்டும் இல்லைங்க, இந்த குறிப்பிட்ட இந்த சம்பவத்துல அந்த வாகனம் மட்டும் இல்லாது அதை சுற்றி இருந்த 4-5 வாகனங்களும் சேதமடைஞ்சிருக்கின்ற ஒரு தகவல் வந்திருக்கு. இதுதான் நீங்க ரொம்ப முக்கியமா கவனிக்கணும். ஏன்னா ஒரு வாகனத்தில் தீப்பற்றுனா அதன் அருகில யாரும் போக மாட்டாங்கன்றது ஒரு விஷயம். சோ அதுக்கு பின்னாடி அந்த தீயை பார்த்து யாருன்னா வண்டியை நிப்பாட்டினாங்களா அப்படின்ற ஒரு விஷயமும் பார்க்க வேண்டியிருக்கு. அதன் பிறகு வெடித்து சிதறியதான்றதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. முதற்கட்ட விசாரணையில இது என்ன அப்படின்றது இப்போது வரைக்கும் அந்த முதற்கட்ட விசாரணை அப்படின்றது தொடங்கணும் இல்லையா, அதுக்கே இன்னும் சில நிமிடங்கள் ஆகும். அங்க 7 தீயணைப்பு வாகனங்கள் வந்திருக்கிறதா சொல்றாங்க. அதன் மூலம் 7 தீயணைப்பு வாகனம் அந்த தீயினுடைய வீரியத்தை நீங்க யோசிக்க முடியும். அந்த செங்கோட்டையை பொறுத்த மட்டும் அங்க எப்பயுமே தீயணைப்பு வாகனங்கள் நிலைநிறுத்தப்பட்டிருக்கும்.
அல்லது 2 பாதுகாப்பு காரணங்களுக்காக அந்த வாகனங்கள் இப்ப சம்பவ இடத்துக்கு வந்துருச்சு. அவங்க தான் இந்த தீ அணைக்கும் பணியில ஈடுபட்டு வர்றாங்க. செங்கோட்டை பகுதி பாதுகாப்பு மிகுந்த பகுதி, அங்க போலீசாரும் இருப்பார்கள், அவர்களும் விசாரணை செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இதெல்லாம் போயிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் சிசிடிவி ஆய்வு என்பதை போலீசார் தொடங்கி இருப்பதாகவும் ஒரு தகவல் வருது. பொறுத்திருந்ததா பார்க்கணும் இது ஒரு விபத்தா அல்லது குண்டுவெடிப்பா அப்படின்னு. நன்றி பாரதி ராஜா உங்கள் விவரங்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.